ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் மனோஜ் ஃப்ரம் மனோஜ் அகாடமி. நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கில் உள்ள உடலின் உறுப்பு மண்டலங்களுடைய புக் பேக்கப்பும் அதோடைய விளக்கமும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சிலபஸை பொறுத்த வரைக்கும் உடலியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் இது கவர் ஆகும். சரியா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு, கீழ் காண்பனவற்றில் எது உமிழ்நீர் சுரப்பி இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது உமிழ்நீர் சுரப்பி இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ உமிழ்நீர் சுரப்பி எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகை இருக்குது. ஸோ ஒன்று மேலெண்ண சுரப்பி, அடுத்து நாவடி சுரப்பி, அடுத்து கீழ் அல்லது மேல் தாடை சுரப்பின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மேலெண்ண சுரப்பி அப்படிங்கிறது இருக்கிறதுல ரொம்ப பெரியது. அடுத்து சிறிய சுரப்பின்னு பார்த்தா நாவடி சுரப்பி. ஓகேவா? ஓகே, அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா லாக்ரிமால். ஸோ செகண்ட் கொஸ்டின், மனிதனின் இறப்பையில் பெரும்பாலும் செரிப்பவை டேஷ் ஆகும். ஸோ மனித இறப்பைன்னு எடுத்துட்டோம்னா பெரும்பாலும் அதை செரிக்கிறது புரதம் தான். சரியா? ஸோ இறப்பை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறுகுடலுக்கும் உணவுக்குழலுக்கும் நடுவில் இருக்கும், ஜே வடிவத்தில் இருக்கும். இந்த இறப்பையை பொறுத்த வரைக்கும் அதில் இறப்பை நீர் அப்படின்னு சுரக்கும். அந்த இறப்பை நீர் நிறமற்றது. அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா HCl இருக்கும், அது போக பெப்சின் ட்ரெனின்னு சொல்லக்கூடிய 2 நொதிகள் இருக்கும். ஓகேவா? அடுத்து 3வது கொஸ்டின், மூச்சுக்குழலின் துளைக்குள் உணவானது நுழைவதை தடுப்பது டேஷ் ஆகும். அதாவது மூச்சுக்குழலுக்குள்ளே உணவு போகாமல் எது தடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குரல் வலை மூடி. அடுத்து பித்த நீர் டேஷ் செரிக்க உதவுகிறது. இந்த பித்த நீர்னு பார்த்தோம்னா இது எங்கே சுரக்கும்னா கல்லீரல் செல்கள் தான் சுரக்கும். எதில் சுரக்கும்னா பித்தப்பையில் சுரக்கும். சரியா? இந்த பித்த நீரை பொறுத்த வரைக்கும் அதில் 2 விஷயம் இருக்கும். ஸோ 2 விஷயம் இருக்கும். ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா பித்த உப்புக்கள்னு சொல்லுவாங்க, சோடியம் கிளைகோலேட் மற்றும் சோடியம் ட்ரோக்ளைகோலேட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பித்த நிறமிகள், பைலி ரூபின் மற்றும் பைலி பிரிடின்னு சொல்லுவாங்க. இந்த பித்த உப்பு சொன்னோம் பார்த்தீங்களா, சோடியம் கிளைகோலேட் மற்றும் சோடியம் ட்ரைகோலேட்னு சொல்லிட்டு. ஸோ அது 2 தான் என்ன பண்ணுதுன்னா கொழுப்பு செரிக்க பயன்படுது. ஸோ ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு கொழுப்பு தான். பித்த நீர் கொழுப்புகள் செரிக்க உதவுகிறது. ஸோ அடுத்து சிறுநீரகத்தோட அடிப்படை அழகு அப்படின்னு பார்த்தோம்னா நெப்ரான்கள் தான். சரியா? ஸோ ஒவ்வொரு சிறுநீரகத்துலேயும் 1 மில்லியனுக்கும் அதிகமான நெப்ரான்கள் காணப்படுகிறது. ஸோ அடுத்த கொஸ்டின், கீழ் காண்பனவற்றில் எது வியர்வையின் உட்கூறு இல்லைன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ வியர்வையில் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வியர்வை என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு வேர்வை எப்போ வரும்னு பார்த்தோம்னா 37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு வேர்க்காது. எப்போ மனித உடம்பு இந்த ஹீட்டை தாண்டுதோ அப்போ தான் என்ன பண்ணும், இந்த வியர்வை சுரப்பிகள் வியர்க்க ஆரம்பிக்கும். அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்வையில் நீர் இருக்கும், அதுக்கப்புறம் அமோனியா இருக்கும், லாக்டிக் அமிலம் இருக்கும், யூரியா இருக்கும். அப்போ என்ன இருக்காது, புரதம் அப்படிங்கிறது இருக்காது. சரியா? ஓகே, அடுத்து ஆண்களின் சிறுநீரையும் விந்தையும் கடத்துவதற்கான பொதுவான பாதை கேட்டிருக்காங்க. ஸோ 2ஐயும் கடத்துகிற பொதுவான பாதை இது சிறுநீர் புறவழி பாதை தான். சரியா? அடுத்து 8வது கொஸ்டின், கீழ் காண்பனவற்றில் எது பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் காணப்படாத பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காணப்படாத பகுதின்னு பார்த்தீங்கன்னா விந்தகம் தான். ஓகேவா? அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. சிறுகுடலோடு இறப்பை இணையும் பகுதி டேஷ் ஆகும். அதாவது சிறுகுடலும் இறப்பையும் இணையும் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா பைலோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 2வது கொஸ்டின், உமிழ்நீரோடு உணவினை கலக்குவதற்கு பயன்படும் தசையான உணர் உறுப்பு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான், நாக்கு. ஓகேவா? அடுத்து 3வது கொஸ்டின், கல்லீரலால் சுரக்கப்படும் பித்த நீர் தற்காலிகமாக டேஷில் சேமித்து வைக்கப்படுகிறது. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். கல்லீரல் சுரக்கிற பித்த நீர் என்ன பண்ணுவோம், எங்கே டெம்பரரியாக வச்சுருப்பாங்க அப்படின்னா பித்தப்பையெலாம் வச்சுருப்பாங்க. இந்த பித்தப்பை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்லீரலோட கீழ் பகுதியில் இருக்கும். ஸோ எப்போ இந்த பித்த நீர் வெளியிடுன்னு பார்த்தீங்கன்னா சிறுகுடலில் உணவு போகும்போது கரெக்டாக வெளியிடுவாங்க. சரியா? ஓகே, அடுத்து உணவு பாதையில் மிகவும் நீளமான பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உணவு பாதையில் மிகவும் நீளமான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுகுடல் தான். எவ்வளோ நீளம் அப்படின்னு பார்த்தோம்னா 5லேருந்து 7 மீட்டர் வரைக்கும் நீள முடியாது. இதை 3 டைப்பாக பிரிக்கலாம். முன் சிறுகுடல் டியோடினம் சொல்லுவாங்க, நடு சிறுகுடல் ஜிஜினம் சொல்லுவாங்க, பின் சிறுகுடல் இலியம் சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், மனித உடலானது டேஷ் வெப்பநிலையில் இயல்பாக செயல்படுகிறது. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் என்னவாக இருக்கும், இயல்பாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வியர்வை சுரப்பிகள் வியர்க்க ஆரம்பிக்கும். ஓகேவா? அடுத்து பெண்களின் உடலில் உள்ள மிகப்பெரிய செல் அப்படின்னு பார்த்தோம்னா கருமுட்டை தான். இந்த கருமுட்டை உருவாகும் நிகழ்விற்கு கருமுட்டை உருவாக்கம் சொல்லுவாங்க. அடுத்து கூற்று காரணம். ஸோ கூற்று அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிறுநீரகங்களின் வழியே யூரியா வெளியேற்றப்படுகிறது. காரணம், யூரியா ஒரு நச்சுத்தன்மையுடைய பொருள். ரத்தத்தில் அளவுக்கு அதிகமாக யூரியா குவிந்தால் இறப்புக்கு வழிவகுப்போம். இது 2மே சரிதான். ஸோ யூரியா அப்படிங்கிறது சிறுநீரகத்தில் தான் வெளியேறுது, அதிகமான இறப்புக்கு வழிவகுப்புங்கிறது 2மே சரி. ஸோ ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் 2ம் சரி. காரணமானது கொடுக்கப்பட்ட கூட்டிற்கு சரியான விளக்கம் ஆவணா தான் ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின்,
ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரு பாலினங்களிலும் பாலின சுரப்பிகள் இரட்டை வேலையை செய்கின்றன. பாலின சுரப்பிகள் முதன்மை உறுப்புகள் என அழைக்கப்படுகின்றன. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, பாலின சுரப்பிகள் 2 வேலையை பார்க்குதுன்னு இருக்காங்க. காரணம் அது முதன்மை சுரப்பின்னு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா, ஸோ இனப்பெருக்க அமைப்பை பொறுத்த வரைக்கும் முதன்மை பாலின உறுப்புகள் மற்றும் இரண்டாம் பாலின உறுப்புகள் 2ஆக பிரிக்கிறாங்க. இதில் அந்த முதன்மை பாலின உறுப்புகள்னு எடுத்துக்கிட்டோம்னா எதை சொல்கிறாங்கன்னா, இந்த பாலின சுரப்பிகளாக சொல்கிறாங்க. ஸோ இந்த பாலின சுரப்பிகள் அப்படிங்கிறது தான் முதன்மை பாலியல் உறுப்பு அப்படின்னா, அதனால் காரணம் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஸோ இது 2 வேலையை பார்க்குறதா சொல்லியிருக்காங்கல்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாலின உயிரணுவை தயாரிக்கிறது ஒரு வேலை, இன்னொன்று பாலின ஹார்மோனை சுரக்கிறது ஒரு வேலை. ஸோ 2 வேலையை பார்க்குது அப்படிங்கிறது சரிதான். அப்போ கூற்று காரணம் 2ம் சரி, சரியா? ஸோ காரணம் சரியான விளக்கம் தான். ஸோ ஓகே, அப்போ ரெண்டாவது ஒன்று பார்த்தோம்ல, ஸோ முதன்மை பாலின உறுப்புகள் இரண்டாம் பாலின உறுப்புகள்னு. அப்போ அந்த இரண்டாம் பாலின உறுப்புகள் என்ன வேலை பார்க்குன்னு பார்த்தோம்னா, பாலின உயிரணுவை கடத்தும், இனப்பெருக்க செயலை நிகழ்த்தும். இந்த 2 வேலையை பார்க்கும். இதால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, உயிரணுவையும் ஹார்மோனையும் உருவாக்க முடியாது, சரியா? இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அடுத்து பொறுத்துகன்னு பார்த்தா சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தோல் அப்படின்னா வியர்வை, நுரையீரல்னா கார்பன் டை ஆக்சைடு, பெருங்குடல்னா செரிக்காத உணவு, சிறுநீரகங்கள்னா சிறுநீர், சரியா? ஸோ இவரை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ முடியுது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தது பாடங்கள் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.